வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு பொரியல். இது வந்துட்டு முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பொரியல். முட்டைக்கோஸ் தனியாக செஞ்சுருப்போம், உருளைக்கிழங்கு தனியாக செஞ்சுருப்போம் பொரியலா. இது ரெண்டையும் சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியான ஒரு பொரியல் இது. இது வந்து சாதத்துக்கே பிசைஞ்சு சாப்பிட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக நீங்கள் ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் ஸ்பைசியாக, நான் இன்னைக்கு அவ்வளோ ஸ்பைசியாக செய்யலை. இது நல்ல ஸ்பைசியாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து லென்த்தி பீஸாக நறுக்க வேண்டியதில்லை, பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு 2 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு இதே மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நான் தோலோடவே அரிஞ்சு வச்சுக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நல்லா மண் போக நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோலோடவே அரிஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த வாய்வு இருக்கிற காய்கள் எல்லாத்துலேயும் அதோட தோலுக்கு அடியில் தான் வந்து அந்த வாய்வை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தோலோடு சாப்பிட்டோம்னா அந்த காயில் இருக்கிற வாய்வு வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதனால முடியும் போதெல்லாம் நீங்கள் வந்து தோலோட யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து நான் தோலோட போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை தோல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோல் சீவிட்டும் நீங்கள் வெட்டிக்கலாம் வேணும்னா. இந்த மாதிரி நல்லா பொடியாக சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு. நம்ம வரமிளகாய் மட்டும்தான் போட போகிறோம், அதில் வேறு எதுவும் போட போகிறதில்ல. மிளகாய் பொடி அது எதுவும் போட போகிறதில்ல. வரமிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் விதையை எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய். இப்போ இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். கடையில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் முதல்ல வந்துட்டு இந்த வரமிளகாய் போட்டுடலாம். இதில் தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் போட தேவையில்லை, கடுகு உளுத்தம் பருப்புலாம். வரமிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் வந்து அந்த வரமிளகாவோட காரம் வந்து இறங்கணும். பாருங்க, வரமிளகாய் நேரம் மாறிச்சு. இப்போ இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது ஒரிஜினலாக நல்ல காரமாக செய்வாங்க. கிட்டத்தட்ட 10-15 மிளகாய் போடுவாங்க இதில். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சிந்தாமணி சிக்கன் செய்வோம்ல, அந்த ப்ரிப்பரேஷன் தான் இது. உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய மிளகாய் போட்டுக்கலாம். இருக்கு வெங்காயம் லைட்டாக நிறம் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுட்டு இந்த முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்திடலாம். இது கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸ் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்ல, அது வேகணும். அதனால நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா பொடியாக தான் நறுக்கி இருக்கிறோம், அதனால அதுவும் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வேக வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பாருங்க நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கும். இப்படியே கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதை இப்போ நம்மளோட காய் நல்லா வதங்கிடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துச்சு, முட்டைக்கோஸும் நல்லா வெந்துச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவி போட்டு அரைக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பொரியலை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.